பார்த்து சரி. இது என்ன மேக்னெட்? இது யூ மேக்னெட். ஓகே, யூ மேக்னெட்ல இப்போ ஏன் இந்த யூ மேக்னெட் இந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணுறது தெரியுதா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த அயன் பார்ட்டிகல்ஸுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த இடத்துல இருக்கிறதும் கொஞ்சம் தெரியுதா? இப்போ இங்கே இருக்க இந்த அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, இந்த அயன் பார்ட்டிகல்ஸில் பாரு பக்கத்தில் எதுவுமே இல்லை. புரியுதா? ஏன் இங்கே வந்து ஒட்டுதுன்னு தெரியுதா? இந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணது தெரியுதா? இங்கெல்லாம் இல்லாமல் இங்கே ஏன் ஒட்டுது? புரியுதா? வேற எங்கன்னா இருக்கலாம் இல்லையா? இதோட இங்கேயே அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல தான் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. தெரியுதா? புரியுதா? ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு மேக்னெட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ரவுண்ட் மேக்னெட் பார்ப்போமா? ரவுண்ட் மேக்னெட் இப்போ இந்த ரவுண்ட் மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி? ஃபஸ்ட்டு இப்போ இது எங்கே ஒட்டுதுன்னு தெரியுதா? தெரியுதா? இது ஏன் இங்கே ஒட்டுதுன்னு மற்ற இடத்துல ஒட்டாமல்? ஏன்னா இங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன கொஷின்னா, ஸ்பீக்கர் பார்த்துருக்கீங்களா? ஸ்பீக்கரில் ஏன் ரவுண்ட் மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி இன்னொரு டைப் இது ஸ்கொயர் ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, இப்போ இது என்ன மேக்னெட்? இது பார் மேக்னெட். இது கொஞ்சம் பெருசாக எப்படின்னா ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்குமா? இப்போது இந்த மேக்னெட்டில் எங்கே அதிகமான ஃபோர்ஸ் இருக்குது? இங்கேயும் இந்த இடத்துலையும். ஓகே, நாளைக்கு அதை பார்ப்போம். ஏன் ரெக்டாங்கிள் மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பீக்கரில்? இப்போது ரவுண்ட் மேக்னெட் ஏன் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க, ரெக்டாங்கிள் மேக்னெட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். இது வந்து ரவுண்ட் மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆமாவா? அந்த ஸ்பீக்கர் மேக்னெட் பெருசு. பிரச்சனை இல்லை. இது ரவுண்ட் மேக்னெட், கரெக்டா? இது ரவுண்ட் மேக்னெட்டுக்கு நம்ம
ஓகே, இப்போ இதுதான் ரவுண்ட் மேக்னெட்டுடைய ஃபீல்டு. ஓகே, இப்போது இந்த ரவுண்ட் மேக்னெட்டில் ஏன் இந்த மெட்டல் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்படி தான் இருக்குது ஸ்பீக்கரில். உட்காந்து இங்கே வர அதே வச்சிருக்கல. திருப்பி இல்லை, இது இதுக்கு வச்சு அப்படியே ஓகேவா? இவர் இது ரவுண்ட் மேக்னெட். ரவுண்ட் மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. கரெக்டா? இதே இங்கே ஸ்பீக்கர் மேக்னெட் இருக்கு. இது ஸ்பீக்கர் மேக்னெட். ரவுண்ட் மேக்னெட் இதுக்கு முன்னே இப்படி தான் இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லா மேக்னெட் ஃபீல்டு இதனுடைய ஷேப் பாரு எப்படி இருக்குது. எல்லாம் ஃப்ளாட்டாக இங்கே வந்து ரீச் ஆயிருக்கா. அதாவது இந்த மேக்னெட்டுக்கு பின்னாடி, இந்த மேக்னெட் பின்னாடி இரும்பு இருக்குமா. இப்போ இந்த இரும்பில் அது அட்ராக்ட் ஆகல. இப்போ அது அட்ராக்ட் ஆகி இங்கே மேலே வரணும் கொண்டு வந்துடும். இப்போ இங்கே இருக்கிற எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இந்த இரும்பு இழுத்து கொண்டு வந்து சென்ட்ரல் கொண்டு வந்து நிறுத்திடுது. புரியுதா? இது இது இப்போ இது ஓகே இல்லை. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து எப்படி ஸ்பீக்கர் வேலை செய்யுது, ஏன் ஸ்பீக்கருக்கு இந்த மாதிரி வைக்கணும்னு நான் பேசுவேன். புரியுதா? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் நம்ம காது இப்படி வேலை செய்யுது. எப்படி நம்ம காது வேலை செய்யுது? இயர் ட்ரம்மு நம்ம பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு மூவ்ஸ் தான். அந்த மூவ்ஸு என்ன போன் நேம் என்ன? ஸ்டேபீஸ். இருக்கிறதுலே சின்ன போன், அது பேர் என்னது? ஸ்டேபீஸ். ஸ்டேபீஸ்க்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் வச்சு அது என்ன எந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் நம்ம பிரெயினில். லாங்குவேஜ் அப்படி தானே? ஓகே. இப்போ அந்த மூவ்ஸ்க்கு இதுக்கு ஒரு சின்ன கம்யூனிகேஷன் இருக்குது. அது நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ இது புரியுதா ஏன் ஸ்பீக்கரில் ரவுண்ட் மேக்னெட் ஆர் ரெக்டாங்கிள் மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்கன்னு? ஓகேவா? நாளைக்கு எடுத்துகிட்டு வரோம். இல்லை வேறு என்ன ஸ்பீக்கர் உங்கள் வீட்டில் ரெக்டாங்கிள் டைப்பில் இந்த ஸ்பீக்கர் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. எதுவும் எடுத்துகிட்டு வாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேயா? புரியுதா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு மேக்னெட்ஸுமே மாறும். ரவுண்ட் மேக்னெட் ஒரு மாதிரி, இன்னும் ஸ்கொயர் மேக்னெட். இது ஸ்கொயர் மேக்னெட். சென்ட்ரல்லாம் இல்லாமல் சைடில் மட்டும் ஃபோர்ஸ் இருக்குது. தெரியுதா? தெரியலையா? இது ஸ்கொயர் மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே,
எவ்வளோ பண்ணாலும் பாரு. அதே இப்போ இதுவும் ரவுண்ட் மேக்னெட் தான், இதுவும் ரவுண்ட் மேக்னெட் தான். இங்கே பாருங்களா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அண்ட் ஃபுல் ஃபோர்ஸாக அந்த சென்ட்ரல் இருக்குல்ல அந்த மெட்டல் அந்த இடத்துல இருக்கும். புரியுதா? இங்கே பாரு, இந்த ஸ்கொயர் மேக்னெட்னுடைய ஃபீல்டு இங்கே பாரு. ஸ்கொயர் மேக்னெட் ஃபீல்டு வேறு மாதிரி இருக்கு. இந்த எண்டும் கனெக்ட் ஆகிருக்கா, இந்த எண்டு இங்கே கனெக்ட் ஆகிருக்கா, இது இதோட கனெக்ட் ஆகிருக்கா? புரியுதா இல்லையாடா? ஒவ்வொரு மேக்னெட்டுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெவ்வேறு மாதிரி இருக்கும். இது ட்ராப் பண்ணுங்க.